அனைவருக்கும் வணக்கம். மாதங்களில் மிகவும் புனிதமான மாதம் ஆடி மாதம் ஆகும். சைவம் மற்றும் வைணவம் ஆகிய இரண்டு சமய தெய்வங்களுக்குமே உகந்த மாதம் என்றால் அது ஆடி மாதம்தான். ஆடி மாதத்தில் எவற்றை செய்ய வேண்டும், எவற்றை செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். தட்சிணாயனம், உத்தராயணம் ஆகியவை கூடும் மாதம் என்பதால் ஆடி மாதம் தெய்வங்களை வழிபட வேண்டிய முக்கியமான மாதமாகும். இந்த மாதத்தில் சூரியனிலிருந்து சூட்சுமமான அதிர்வுகள் வெளிப்படுகிறது. இந்த மாதத்தில் இறை வழிபாடு, மந்திர ஜபம் ஆகியவற்றை செய்வது மிகச் சிறப்பானதாகும். ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்குரியது. நம்முடைய வாழ்வில் ஏற்படும் கஷ்டங்கள், துன்பங்கள் இறை அருளால் நீங்கும். ஆடி மாதத்தில் தவிர்க்க வேண்டியவை: ஆடி மாதத்தில் கிரகப் பிரவேசம் செய்வதற்கு பதிலாக ஆவணியில் கிரகப் பிரவேசம் செய்யலாம். ஆடி மாதத்தில் நிச்சயதார்த்தம் செய்வதைக் காட்டிலும் ஆவணி மாதத்தில் செய்வது சிறப்பாகும். புது வீடு குடிபுகுதல், வீடு அல்லது இடமாற்றம் செய்வதை தவிர்க்கலாம். ஆடி மாதத்தில் கர்ப்பிணிகளுக்கு வளைகாப்பு செய்வதைக் காட்டிலும் ஆவணி மாதத்தில் செய்வது சிறப்பானதாகும். ஆடி மாதம் மற்றும் வருட தொடக்கத்தில் தலைமுடி காணிக்கை கொடுப்பதை தவிர்த்து மற்ற நாட்களில் தலைமுடி காணிக்கை கொடுப்பது சிறப்பானதாகும். ஆடி மாதத்தில் திருமணமான பெண்கள் தாலிச்சரடு மாற்றலாம். ஆடி மாதத்தில் நேர்த்திக்கடன், வழிபாடு ஆகியவற்றை செய்யலாம். ஆடி மாதத்தில் வீடு கட்டுமான பணிகளை துவங்கலாம். ஆடிப்பெருக்கு அன்று புது வீடு வாங்க அல்லது நிலம் வாங்க முன்பணம் தரலாம். குடும்பத்தில் தீய வினைகள் நம்மை நெருங்காமல் இருக்க ஆடி மாதத்தில் தினமும் விளக்கேற்றி வழிபட வேண்டும். கூழ் காய்ச்சி அனைவருக்கும் தருவது, அன்னதானம், வஸ்திரதானம் வழங்குவது மிகச் சிறப்பானதாகும். அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்வதும் ஆலயத்திற்கு குங்குமம் வாங்கித் தருவது அம்மனின் அருளை பெற்றுத் தரும். அம்மனுக்கு திருவிளக்கு பூஜை நடத்துவதும் மிகச் சிறப்பானதாகும். தினமும் மந்திர ஜபம் செய்யலாம். ஆடி மாதத்தில் தெய்வங்களை வழிபட்டு எந்த மந்திரத்தை ஜபித்தாலும் அது வருடம் முழுவதும் ஜபித்த பலனை தரும். இந்த மாதத்தில் விரதங்கள், வழிபாடுகள், கோயில் திருவிழாக்கள் என மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஆன்மீகத்திலும் இறை வழிபாட்டிலும் மனப்பூர்வமாக ஈடுபட வேண்டியிருப்பதால் இடையூறாக மற்ற விழாக்கள், நிகழ்ச்சிகள் இருந்துவிடக்கூடாது என்பதற்காகவே சுபவிசேஷங்கள் இந்த மாதத்தில் தவிர்க்கப்படுகிறது. இதுபோன்ற ஆன்மீக தகவல்களைப் பெற நமது ஈசனை தேடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். திருச்சிற்றம்பலம்.